வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பூர் அவினாசியை சேர்ந்த ராஜேஷ் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வது இவரது பழக்கம். பங்கு சந்தை குறித்து வழிகாட்டும் வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்துள்ளார். அறிமுகம் இல்லாத ஒரு எண்ணில் இருந்து அவருக்கு மெசேஜ் வந்தது. அதில் பேசிய பெண் அதிக லாபம் தரும் முதலீடுகள் குறித்து தனக்கு முன் அனுபவம் உள்ளது என தெரிவித்தார். VRIIFL.APK என்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்ய சொல்லியிருக்கிறார் அந்த பெண். அதிக லாபம் பெறும் ஆசையில் ராஜேஷ் சில மாதங்களாக சிறிது சிறிதாக ரூபாய் 24 லட்சம் வரை அதில் முதலீடு செய்தார். பணத்தை எடுக்க முயன்றபோது மீண்டும் 10 லட்சம் கட்டினால் பணத்தை திருப்பி பெறலாம் என குறுந்தகவல் வந்தது. இதுகுறித்து சைபர் கிரைமில் புகார் செய்தார் ராஜேஷ். விசாரணையில் அது போலி அப்ளிகேஷன் என தெரிய வந்தது. வங்கிக் கணக்கு விவரங்களை வைத்து மதுரையைச் சேர்ந்த காதர் ஜெயிலானி மற்றும் மொய்தீன் பாட்ஷா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் உள்ள மலை கிராமங்களில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சோதனை மேற்கொண்டு கஞ்சா விற்ற 5 பேரை கைது செய்து 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். போலீஸ் விசாரணையில் ஆந்திராவில் இருந்து மொத்தமாக கஞ்சா வாங்கி வந்து மகேந்திர பிரபு என்பவர் தேனி மாவட்டத்தில் மாணவர்களிடம் விற்பனை செய்தது தெரியவந்தது. கஞ்சா கடத்தலில் முக்கிய குற்றவாளியான மகேந்திர பிரபுவை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி சத்திரம் பஸ் நிலையத்தில் பஸ் சேவையை அமைச்சர் மகேஷ் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு குறித்து அறிவிப்பு இன்று வெளியாகும் என தெரிவித்தார். இந்நிலையில் காலாண்டு விடுமுறையை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டித்து பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் பள்ளிகள் அக்டோபர் 7ஆம் தேதி திறக்கப்பட உள்ளன. திருப்பூர் மாவட்டம் வெள்ளமடை பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம், வயது 15, சாவகட்டுப்பாளையம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி முடிந்த பிறகு 100 அடி ஆழமான கிணற்றில் இடுப்பில் பிளாஸ்டிக் கேனை கட்டி நீச்சல் பயிற்சி செய்துள்ளார். அப்போது கேன் கழன்று விழுந்தது. கிணற்றில் மூழ்கிய கௌதமிற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அருகில் இருந்தவர்கள் கௌதமை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் கௌதம் நீரில் மூழ்கி இறந்தார். தீயணைப்பு வீரர்கள் 6 மணி நேரம் போராடி உடலை மீட்டனர். குமரி மற்றும் நெல்லை மாவட்டம் மக்களின் விளைநிலங்களுக்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்குவது பேச்சுப்பாறை அணை. 1906ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் மன்னரால் கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை நூற்றாண்டை கடந்து பயனளிக்கிறது. பேச்சுப்பாறை அணையை கட்டிய மன்னர் ராமவர்மா ஸ்ரீயின் 167வது பிறந்த நாளை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மன்னரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பேச்சுப்பாறை அணைக்கு ஆரத்தி எடுத்தனர். மன்னரின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்றும் அணையை தூர்வார வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டத்தை பசுமையாக்கும் திட்டத்தின் கீழ் குடியாத்தம் அடுத்த உள்ளி கிராமத்தில் சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட காப்புக்காட்டில் 20,000 விதைப்பந்துகளை வீசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேலூர் கலெக்டர் சுப்புலட்சுமி, குடியாத்தம் MLA அமலு மற்றும் அதிகாரிகள், கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு மழை மீது விதைப்பந்துகளை வீசி பசுமை புரட்சி ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டத்தை பசுமையாக்குதல் என்ற நல்ல பணியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். மாவட்டம் முழுக்க இருந்து சேகரிக்கப்பட்ட நாட்டு மரங்களின் விதைகள் 6,50,000 விதைகளை இந்த விதை பந்துகளாக இங்கே தயார் செய்து நம்முடைய மாவட்டத்தின் 10 மலைகளில் பல்வேறு பகுதிகளில் உள்ள 10 மலைகளில் இன்று ஒவ்வொரு மலையிலும் 25,030 விதை பந்துகளை தூவிக்கொண்டிருக்கிறது. சென்னை கீழ்கட்டளை பகுதியில் செயல்பட்டு வருகிறது ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் தனியார் பள்ளி. இப்பள்ளியில் 2ஆம் பருவ கல்வி கட்டணம் திடீரென உயர்த்தப்பட்டது. அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். தனியார் பள்ளி மாவட்ட இயக்குநர் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். கல்வியாண்டின் நடுவில் கல்வி கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தார். தூத்துக்குடியில் நடந்த சாலை விபத்தில் சந்தானராஜு என்பவர் படுகாயமடைந்தார். உறவினர்கள் அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். அவருக்கு மூளை சாவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவரது உறவினர்கள் சந்தானராஜின் உடல் உறுப்புகளை தானம் செய்தனர். உடல் உறுப்பு தானம் செய்த சந்தானராஜின் உடலுக்கு அமைச்சர் கீதா ஜீவன், கலெக்டர் இளம் பகவத் ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தினர்.
திருவாரூர் அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக 26 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு ரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒரு குழந்தை உட்பட 2 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்டறிந்து உடனே சிகிச்சை அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனா்.